அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கூவாத்தூர் மற்றும் பூஞ்சேரி சொகுசு விடுதிகளில் சகல வசதிகளுடன் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மீரான் தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். மீரான், எத்தனை எம்எல்ஏக்கள் தற்போது அங்க இருக்காங்க? அங்குள்ள சூழல் குறித்து சொல்லுங்க. பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல முடியுதா? அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை ஆதரிக்கும் எம்எல்ஏக்கள் கடந்த புதன்கிழமை இரவு 3 பஸ்களில் கிழக்கு கடற்கரை சாலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கம் அடுத்து கூவத்தூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு ரிசார்ட்ஸ், தனியார் ரிசார்ட்ஸுக்கு அந்த சொகுசு பஸ்கள் வந்தன. அதிலிருந்து 125 எம்எல்ஏக்கள் இந்த விடுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டனர். அங்கிருந்து ஒரு 20 எம்எல்ஏக்கள் மகாபலிபுரம் அருகே பூந்தொண்டலம் பகுதியில் உள்ள மற்றொரு ரிசார்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த 2 இடங்களிலும் தற்போது எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர்களும் அதிக அளவில் இங்கு இருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்து அதிக அளவு வாகனங்கள் இங்கு வந்து செல்கின்றன. நேற்று வியாழக்கிழமை காலையில் இந்த பகுதியில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் இந்த கூவத்தூர் பேட்டை பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த பகுதியில் உள்ளே நுழையும் பொழுது அவர்கள் தடுக்கப்பட்ட பொழுது அந்த பொதுமக்களுக்கும் அங்கே பாதுகாப்பு நின்ற அதிமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு மூத்த அமைச்சர்கள் அவர்கள் பொதுமக்களை எந்த தொல்லையும் செய்யக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு, அதாவது அவர்கள் இப்போது அவர்கள் தங்கியிருக்கிறது கூவத்தூர் பேட்டை பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்ஸ். இந்த ரிசார்ட்ஸ் ஆனது ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்பகுதியில் உள்ளது. அந்த இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை அவர்கள் ஒரு பாதுகாப்பு அரண் அமைத்து அதன் உள்ளே யாரையும் அனுப்ப மாட்டுகிறார்கள். முக்கியமாக அங்கே இருக்கின்ற எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். வெளியார்களை யாரும் அனுமதிப்பதில்லை. பொதுமக்கள் இந்த பகுதி அவ்வளவாக நடமாட்டம் இல்லை. அவர்கள் பொதுமக்கள் இருக்கும் பகுதியை விட்டு அதுக்கு அடுத்த பகுதியில் தான் பாதுகாப்பு அளிக்கிறார்கள். நேற்று இவர்கள் கிழக்கு கடற்கரை சாலை முனை வரைக்கும் நின்றிருந்தார்கள். பொதுமக்களிடம் வீண் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக இவர்கள் தற்போது உள்பகுதியில் நின்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே போலதான் பூந்தண்டலம் பகுதியில் இருக்கின்ற அந்த ரிசார்ட்ஸும் சுமார் 1 கிலோமீட்டர் உள்பகுதியில் அந்த ரிசார்ட்ஸ் அமைந்துள்ளது. அங்கேயும் இதே போல் பொதுமக்களிடம் பிரச்சனை ஏற்பட்டதால் அங்கேயும் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. தற்பொழுது இங்கு இந்த பகுதியில் அதிக அளவு எம்எல்ஏக்கள், சுமார் 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இங்கு தங்கியுள்ளனர். அவர்கள் காலை நடைபயிற்சி செய்துள்ளனர். அவர்களுக்கு செல்போன் இணைப்பு மட்டும் கொடுக்கப்பட என்று கூறப்படுகிறது. மற்றபடி எல்லா வசதிகளுடன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த இடத்தில் செய்தியாளர்களை அவர்கள் அனுப்புவதில் கடுமையான மிரட்டல்கள் விடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தற்போது நாம் நிற்கும் இடத்தில் பின்பகுதியில் இருப்பவர்களை நீங்கள் நிற்கக்கூடாது, வெளியேறுங்கள் என்று சொல்கிறார்கள். பல இடங்களில் நாம் கடந்து கொண்டுதான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உள்பகுதியில் சென்று எந்த செய்தியாளர்களுக்கும் அவர்கள் பதிவு செய்வதற்கு அனுமதிப்பதில்லை. இந்த இடத்தில் இருக்கின்ற செய்தியாளர்களை நாங்கள் எங்களுடைய கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை தேவையில்லாத எடுத்து ஏன் வீண் பிரச்சனை செய்கிறீர்கள், நீங்கள் தயவுசெய்து கிளம்புங்கள் என்று எல்லா செய்தியாளர்களும் அவர்கள் விரட்டுவதை தான் இங்கு காண முடிகிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள இந்த எம்எல்ஏக்களுக்கு செல்போன்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இதை தவிர இந்த எம்எல்ஏக்களுக்கு வேற என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது? இது குறித்த தகவல் இருக்கா மீரான்? அதாவது இந்த கூவத்தூர் பேட்டை பகுதியில் இருக்கிற அந்த ரிசார்ட்ஸில் இடத்துல 6 பெண் எம்எல்ஏக்கள் உட்பட 100 எம்எல்ஏக்கள் இங்கே இருக்கிறார்கள். மற்றபடி பூந்தோட்டத்தில் ஒரு 20 எம்எல்ஏக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் கடுமையான, அதாவது அதிமுக ஒரு தனியாக ஒரு பாதுகாப்பு படை போல் அரண் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ரிசார்ட்ஸில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். அந்த ரிசார்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த கூவத்தூர் பேட்டை ரிசார்ட்ஸ் ஆனது அந்த தனியார் சொகுசு விடுதி சுற்றிலும் பக்கிங்காம் கால்வாய் செல்கிறது. சுற்றி ஒரு நீரால் சூழப்பட்ட பகுதி. அந்த நீரை கடந்து யாரும் அதுவும் வர முடியாது. இருக்கின்ற ஒரே சாலை நேர்வழி சாலை இருக்கு. அந்த சாலை முழுவதுமே இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்த ஒரு எம்எல்ஏவும் இவர்களுக்கு இருக்கின்ற அந்த விடுதியிலிருந்து வெளியே செல்ல முடியாது. அது வெளியே செல்ல அவர்கள் அனுமதிப்பதில்லை. அனைத்து எம்எல்ஏக்களும் உள்ளே தான் இருக்கிறார்கள். மற்ற அமைச்சர்கள் மட்டும் அடிக்கடி வந்து செல்கிறார்கள். கட்சி பிரமுகர்கள் வெளியே வருகிறார்கள். கட்சி நிர்வாகிகள் வந்து சந்திக்கிறார்கள். ஏறத்தாழ அனைத்து அமைச்சர்களும் இங்கே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் அடிக்கடி வந்து ஆலோசனை செய்துவிட்டு இந்த பகுதியிலும் இங்கிருந்து பூந்தொண்டலத்திலும் மாறி மாறி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு அதிக அளவு வாகனங்கள் இந்த கூவத்தூர் பேட்டை பகுதியிலிருந்து பூந்தொண்டலத்துக்கு சென்றுள்ளது. ஆனால் இங்கிருக்கிற சில எம்எல்ஏக்கள் அங்கே மாற்றப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் எம்எல்ஏக்கள் செல்போன் பேச அனுமதி இல்லை. மற்றபடி அவர்கள் தங்கியிருக்கும் அந்த வெளியிலிருந்து வெளியில் வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள் இங்கே விதிக்கப்பட்டுள்ளது.